ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனுக்கு இவ்வளவு செல்வாக்கா? ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வந்து செய்த அபரீத மரியாதை மிரண்டு போன முதல்வர் விஜய். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறாங்க. வீடியோக்குள்ள போகலாம். தவக ஆட்சி அமைந்ததிலிருந்தே ஒட்டுமொத்த தவகவினரின் ஒரே குறிக்கோளாக இருப்பது விஜயன்னா, நீங்க ஆட்சி நல்லா பண்றீங்களோ பண்ணலையோ, ஆனா இந்த சாட்டை துரைமுருகனை தூக்கி ஜெயில போடுங்க. 5 வருடமும் இந்த பையன் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஏதாவது வழக்க போட்டு உள்ள தள்ளிருங்கிறதுதான் 95% அதிகமான தவக தொண்டர்களின் மனநிலையா இருக்கு. ஆனா இன்னொரு புறம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரராக இருந்தாலும் திமுக, அதிமுக, பாஜக அப்படின்ட்டு தவகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளின் ஒரு ஆதர்ச நாயகனாகவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான தலைவராக சாட்டை துரைமுருகன் அவர்கள் உருவெடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு மிக முக்கிய காரணம், ஆளுங்கட்சிக்கு எதிராக தைரியமாக இவர் தான் பேசுறாரு. பலரும் ஆளுங்கட்சியை பார்த்து பயந்து நடுங்கி எந்த ஒரு குறைகளையும் சொல்லாத போது அனைத்து குறைகளையும் பட்டியலிடக்கூடிய ஒரே தலைவராக சாட்டை துரைமுருகன் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான மக்கள் மத்தியில வந்துட்டு இருக்கு. அதன் நீட்சியாக நேற்றைய தினம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய சொந்த ஊருக்கு சென்றிருந்த போது திருவிழா போல் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு மிகப்பெரிய அளவு மரியாதை மாலை அப்படின்ட்டு செலுத்தி வரவேற்றிருப்பது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிகப்பெரிய அளவு பேசுபொருளாக மாறி இருக்கு. சாட்டை துரைமுருகனும் அவர்களோடு இணைந்து ஆடிப்பாடி கொண்டாடியது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இது இப்போ ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப முக்கியமா சாட்டை துரைமுருகன் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமான கேரக்டராக இருக்கும் காரணத்தினால் முதல்வர் விஜய் அவர்களும் சாட்டை துரைமுருகனின் ஒவ்வொரு நகர்வையுமே கவனிச்சுட்டு தான் வர்றாரு. சோ இந்த மாதிரி சாட்டைக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் வரவேற்பும் கிடைத்திருப்பது அப்படிங்கிறது முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு நிமிடம் ஷாக்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சோ அரசியல் களத்துல எப்போதும் ஒரே தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிறது. மக்கள் எப்பவுமே புதிய தலைவர்களையும் புதிய ஆளுமைகளையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக இருந்துட்டு தான் இருக்கு. சோ விஜய்க்கு ஒரு மாற்றாக சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஒரு இளம் அரசியல் தலைவர் மக்கள் மத்தியில செல்வாக்கை பெறுவது அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு எழுச்சியாகவே பார்க்கப்படுது. மக்களின் இந்த அளவுக்கான ஒரு ஆதரவை சாட்டை துரைமுருகன் எந்த அளவு பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறதும் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு. நன்றி, வணக்கம்.